ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அன்பின் வார்த்தைகள் நிகழ்வு மூலமாய் ஒவ்வொரு நாளும் முகமுகமாய் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை காண்பதோடு மாத்திரமல்ல, கேட்பதோடு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பகிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சபை எங்கும் கடந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். சங்கீத புத்தகம், திருப்பாடலின் புத்தகம் 86 அதிகாரம் 11வது இறை வார்த்தை. உமது வழியை எனக்கு போதியும். உமது வழியை தாவீது சொல்கிறார். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு போதியும். நான் உம்முடைய சத்தியத்தில் நடப்பேன். உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஐயா, என்னுடைய வழியில் நான் நடக்கக்கூடாது. பல வழிகள் இருக்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரேன். தெய்வமே, உம்முடைய வழி எனக்கு போதியும். உம்முடைய வழி அது இடுக்கமான வழிதான், ஆனால் ஆசீர்வாதமான வழி. அந்த வழியில் எனக்கென்று ஒரு வழியை நீர் வைத்திருக்கிறீர். அந்த வழியோ என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான வழியாக இருக்கும். ஆண்டவரை தாவீது ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு ஆசிரியராக பார்க்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு போதிங்கப்பா, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, எனக்கு அருமையானவர்களே, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற வழியே இல்லை. என் பிள்ளை வாழ்க்கையில் திருமணம் எடுக்க வழியே இல்லை. என் பிள்ளை படிச்சிருக்கிறா, வேலை கிடைக்கல, வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிற, வழி தெரியல, நிற்கிங்களா? ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள். அவர் வழி இல்லாத இடத்துல, பாதை இல்லாத இடத்துல பாதைகளை உருவாக்குற தேவன். செங்கடலை பிளந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கென்று பிரத்யட்சமான ஒரு வழியை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து ஒரு வழியை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வழியை திறக்க வேண்டும் என்று சொல்கிறான். காரணம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் நடப்பேன். நீர் சொல்கிறீங்கள, நீங்கள் சொல்லிக் கொடுக்கீங்களே, அந்த வழியில் மாத்திரம் நடப்பேன். அப்போ என் இருதயம் ஒருமனப்பட்டு இருக்கோ, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் எல்லாம் உங்கள் வழியில் நடப்பதற்கு, உங்கள் பின்னால் நடக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு போதிங்கப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. என் குடும்பத்துக்கு தேவையான என்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். எனக்கு அருமையானவளே, எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு எத்தனையோ வகையிலே போதனைகள் இருக்கிறது. ஆனால் இயேசுவுடைய போதனை என்ன? உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயான ஆளையும் அன்பு செய். போதிக்கிறார். அதை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் என் குடும்பத்திற்கு நான் அதை அன்பு செய்கிறேனா? அவர் போதிக்கின்ற காரியத்தில் நான் நடக்கிறேனா? ஏன் போதிக்கிறார்? என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாற வேண்டும், அவரை போல் ஒளியாக இருக்க வேண்டும். ஏன் நமக்கு போதிக்கிறார்? எனக்கு இளைப்பாறுதல் வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இறுக்கமான காரியங்கள் உண்டு, நெருக்கமான காரியங்கள் உண்டு, என்னை சிதைக்க வைத்த காரியங்கள் உண்டு. எல்லா விதத்திலும் நான் உதைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனால் எந்த ஜனங்கள் மத்தியிலே நான் தள்ளப்பட்டேனோ, எந்த ஜனங்கள் மத்தியிலே நான் தாழ்த்தப்பட்டனோ, அவர்கள் முன்னதாக, அந்த ஜாதிகள் முன்னதாக, அந்த ஜனங்கள் முன்னதாக, அந்த ஜனங்கள் கண்கள் காணதாக என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த அடம்பிடிக்கிற அகங்காரம் உள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே நீர் என்னை போதித்து உயர்த்துகிறதை இவர்கள் காண வேண்டும். என் சிரசை உயர்த்துகிறதே, என் குடும்பத்தை உயர்த்துகிறதே, என் சந்ததிகளை உயர்த்துகிறதே. ஆண்டவரே, நீரோடு கூட இருந்து நீர் சொல்லுகிற பாதையில் மாத்திரமே நான் நடக்கிறேன் என்பதை அவள் கண்டுகொள்ளத்தக்கதா என் தலையை உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். எனக்கு அருமையானது, இன்றைக்கும் அதே அருள்நாதர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் போதித்து அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் இணைந்து ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னவ, நான் உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்னவ, ஆண்டவரே
நான் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரை உமது வழி எனக்கு காட்டும் என்று சொல்லி தாவீதை போல கண்ணீர் விட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே வழிகாட்டும் தெய்வமாய் வெளிச்சமாய் இருள் நீக்கி நடத்துவீராக. வெளிச்சம் பிரகாசிப்பதாக அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.